ஹலோ எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஃபைனலாக நமக்கு ஒரு ஈஸி ஸ்லாட் கிடச்சிருக்கு. டே 3யோட ஷிஃப்ட் 3. மற்ற ஃபஸ்ட்டு காலையில் நடந்த 2 ஷிஃப்ட்டுமே கொஞ்சம் மாடரேட்டும் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஷிஃப்ட் ஓரளவுக்கு அப்ரோச்சபிளாக இருந்திருக்கு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ போயிடலாம். இதை பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட். ஸ்கோர்ஸ் பொறுத்தவரையும் இங்கிலீஷில் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15, 16 ப்ளஸ் டீசெண்டாக தான் இருக்கும். அண்டு ரீசனிங் எபிலிட்டி பொறுத்தவரை நீங்கள் ஒரு 30 ப்ளஸ் எடுத்திருந்தால் ஒரு டீசென்ட் ஸ்கோர். அண்டு நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஒரு 20. ஸோ இதுதான் உங்களுக்கான குட் அட்டெம்ப்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். 66, அதாவது இது 15லேருந்து சொன்னோம் இல்லையா, 15 கூட. அப்போ ஒரு 65, இந்த ஸ்லாட்டில் ஒரு 65 நீங்கள் ஸ்கோர் பண்ணால் யூ ஆர் சேஃப். அதுக்காக நீங்கள் ஒரு 60 ப்ளஸ் 60 ப்ளஸ் ஸ்கோர் வரும் அப்படின்னா கூட நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேராக இருங்க. சிஎல்லாம் ரெடிமேடாக வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு 62 ரேஞ்சிலேருந்து கட் ஆஃப் நம்ம எதிர்பார்த்தோம்னா கூட உங்களுக்கு கிளியராக வாய்ப்பு இருக்குது. ஒரு 60 ப்ளஸ்லேருந்து நீங்கள் எதுக்கும் சிஏவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மார்க் 60 வருதுன்னா. ஏன்னா என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்லாம் ரொம்ப கம்மியான வேகன்சிஸ்க்கு அதிகமான பேர் எடுத்திருக்காங்க. அதுக்காக தான். இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டியில் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கு. டே 1ல் கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க. டே 1 அண்ட் 2ல் இப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் 2 ஷிஃப்ட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க. சிம்பிளிகேஷன் 10, டிஏயில் 5, 5, 10, 20 மார்க் இங்கேயே வந்துருச்சு. இதில் ஒரு 18 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் கூட யூ ஆர் இன் குட் அட்டெம்ப்ட். அந்த அரித்தமெட்டிக்கில் 10 கொஸ்டினில் சூஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின் அடித்தா கூட 22, ஒரு 20 ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் சூப்பரான ஸ்கோர் இந்த ஷிஃப்ட்டில் ஆப்டிடியூடுக்கு. இங்கிலீஷ் பாட்டில் வேர்டு ஸ்வாப், எரர் ஸ்வாப்பில் வேர்டு ஸ்வாப்பில் ஒரு 3 to 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை அட்டன் பண்ணி முடித்த உடனே நீங்கள் பேராஜம்பிள் ட்ரை பண்ணியிருக்கணும். பேராஜம்பிள் முடித்த உடனே இந்த மாதிரி ஃபில்லர்ஸில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை முடிச்சுட்டு ஆர்சி யூஎஸ் பாலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு 4லேருந்து ஒரு 5 கொஸ்டின் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பேராஜம் அதான் அட்டன் பண்ணிட்டுப்பீங்களா. வேர்டு யூசேஜும் கிராமர் பாட்டே இல்லைங்க பாருங்கள். வெறும் இதனால தான் இந்த ஸ்லாட் கொஞ்சம் இங்கிலீஷில் ஓகே. மற்ற ஸ்லாட்டை விட 16, எல்லாத்துக்கும் 15 கொடுக்கும்போது இதுக்கு 16 கொடுத்ததுக்கான காரணம் இங்கிலீஷ் கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்கே இல்லை பாருங்கள். அப்போ உங்களுக்கு அக்யூரேசி இந்த ஷிஃப்ட்டில் கொஞ்சம் பேராஜம்பிள் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பேராஜம்பிள் கிராக் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 16 நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். பேராஜம்பிளும் கிராக் பண்ணிட்டா நீங்கள் ஒரு 18லேருந்து 20 சாலிடாக எடுக்க முடியும் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை. ஓகே, வாங்க ரீசனிங் எபிலிட்டி போயிடலாம். ரீசனிங் எபிலிட்டியில் பொறுத்தவரையும் உங்களுக்கு இங்கே எங்கேயுமே செக் வைக்கிற மாதிரி இல்லை. இந்த சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும் எல்லாருக்கும். ஓகே தான். இந்த லெட்டர் சீரீஸ் கூட ஒரே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின் கேட்கல. மிக்ஸ் சீரீஸ் கேட்டிருக்காங்க. மிக்ஸ் சீரீஸில் கொஞ்சம் இந்த ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு டைம் ஆகிருக்கும். அக்யூரேசியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். இன்இக்வாலிட்டியில் 3, டைரக்ஷனில் 3, சிலாஜிஸ்டில் 3, எல்லாத்துலேயும் 3 தான் கேட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பசிலில் வந்து 4 பசில் கேட்டிருக்காங்க. அந்த 4 பசிலில் 18 மார்க் கவர் ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா. அப்போ இது வந்து ஒரு ஆவரேஜாக கேட்கக்கூடிய கிளர்க் லெவல் தான். புரிஞ்சுதுங்களா. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்படி தான் ஒரு கிளர்க் பேப்பர்னால் எப்படி இருக்குன்னா இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த செட்டப் இவ்வளோ நாள் கொஞ்சம் மாற்றி இதில் அதிகமாக கேட்குறது அதில் அதிகமாக கேட்டிருந்தாங்க. இது கரெக்டாக இருக்குது. ஸோ 30 ப்ளஸ் நல்லா பாசிபிளாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஒரு 28லேருந்து ஒரு 30 எடுத்திருந்தால் நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் வந்திருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் 34 போட்டிருப்பாங்க சாதாரணமாக. 32லேருந்து 34 சாதாரணமாக நிறைய பேர் போட்டிருப்பாங்க. கட் ஆஃப் கிளியர் பண்ண ஒரு 30 ப்ளஸ் ரேஞ்சு நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக உங்கள் டைம் சேஃப் ஸ்கோர் பார்த்துடலாம். இதை பாருங்கள். ரீசனிங் எபிலிட்டியில் 30, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 16, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 20 ப்ளஸ். ஸோ ஓவராலாக 65லேருந்து 66 வரை எடுத்திருந்தால் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் தாராளமாக படிக்கலாம். ஆனால் 60 ப்ளஸில் இருக்கிறவங்க வந்து சிஏ ப்ரிப்பேர்டாக இருங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாமுக்கு கண்டினியூ பண்ணுங்க உங்களை ப்ரிப்பரேஷனை. அப்கமிங் ஏதாச்சும் எல்பிஓ எக்ஸாம்ஸ் வரும், அந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க. சப்போஸ் இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனால் இந்த அட்டம்ப்ட்ஸ் ஸ்கோர் கம்மியாக வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு, ஓகேங்களா, 60க்கு கீழே வரும்ன்றவங்களுக்கு நீங்கள் சிஏ மட்டும் ப்ரிப்பேர்டாக இருங்க. எனி டைம் இப்போ என்ஐஎஸ்எல் நடந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.